കൈയടിച്ചോ കൈയടിച്ചോ. സ്റ്റേജിന്റെ പുറകിൽ നിന്നിട്ട് ഒന്നും കാണാൻ പറ്റില്ല, അതുകൊണ്ട് മുമ്പിലേക്ക് വന്നതാ. അടുത്ത നമ്മുടെ ഷിമി, ഷിമി മാം, ഷിമി. താങ്ക് യു ഓൾ, താങ്ക് യു വെരി മച്ച്. ഗംഭീരമായിട്ടുണ്ട്. നമ്മളൊക്കെ പിടിക്കുമല്ലോ. Thank you so much. So Astik Aryoda poster for title, please sir. And Adesh Bala sir பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும். He is a great Tamil actor. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு, பரிச்சயமான ஒரு நபர். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள்ல அதிகபட்சமாக இவருடைய அப்பா நடிச்சிருப்பார், நிறைய ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து மக்கள் மனசில் நீங்காத ஒரு இடம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆதேஷ் பாலா சார். அண்ட் எங்கள் ஃபிலிம், நம்மளுடைய ரகுரா ஃபிலிமில் எவ்வளோ டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணாருன்னு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ் ப்ளீஸ். முதல்ல என்னோட அச்சனுக்கும் அம்மாவுக்கும் முதல் நமஸ்காரம். அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த அன்பான நமஸ்காரம். முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர். நான் ரொம்ப நாள் வந்து எனக்கு இது ரொம்ப மலையாளம் தெரியாது, நான் ஸ்பாட்டில் தான் மலையாளம் பேசி. தமிழ் ஓகே இல்லை, ரொம்ப நாள் வந்து நான் மலையாள படம் பண்ணணும் ரொம்ப இஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் மலையாளத்தில் நிறைய படம் கண்டது, எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ், டிஃப்ரெண்ட் கதைகள் வந்து நான் மலையாளத்தில் நிறைய கண்டது. அப்போது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது மலையாள படம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக மலையாள படம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஆர்கே வெள்ளி மேகம் அப்படின்ற படத்தில் வந்து நம்ம சுனில் சார் அங்கே இருக்கார், அவர் கூட தான் ஒரு 4 பேரில் ஒரு கேரக்டராக நான் பண்ணிச்சதில்லை. அந்த கேரக்டரில் வந்து திடீர்னு அந்த படம் பண்ணி முடிஞ்சு ரிலீஸ் ஆன பின்ன டைரக்டர் சைனீஸ் சாவர்கர் அவர் தான் வந்து கூப்பிட்டு என்னுடைய அடுத்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ட்டு. சார் எனக்கு மலையாளம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உண்மையை அதுதான் டைரக்டர் கொடுத்த பெரிய கான்ஃபிடென்ட். ஒரு நடிகனுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து டைரக்டர் கொடுக்கும்போது தான் அந்த கான்ஃபிடென்ட் வரும்.